அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:9. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, நம்முடைய இருதயங்களில் தோன்றவும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் கூட நம்முடைய கண்களினால் காணாத நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு நிறைய வயசாயிருக்கலாம், 50 வயதாயிருக்கலாம், ஒருவேளை 75 வயதாயிருக்கலாம். இன்னும் உங்களுடைய கண்களினால் நிறைய நன்மைகளை நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு இல்லைன்றது உண்மை. ஆனால் ஆண்டவர் இல்லாதவைகளை பார்க்கிறார். நீங்கள் நிறைய காரியங்கள், எனக்கு அது இல்லை, இது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆபிரகாம் பாருங்களேன், பிள்ளையே இல்லை. அவனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணார். அவனுடைய சரீரம் செத்து போச்சு, அவனுடைய சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. அவன் அந்த சூழ்நிலைகளெல்லாம் பார்க்கல. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஒரு காரியம் இல்லைன்னா அந்த சூழ்நிலையை தான் பார்க்குறோம். இனி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரொம்ப ஈஸியாக ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் நம்புறதுக்கு எதுவே இல்லாதிருந்தும் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், நம்பிக்கையோடே விசுவாசித்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாதவைகளை தான் பார்த்தாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் நடக்காததை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய தொழிலில் இதுவரைக்கும் நடக்காததை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இதுவரைக்கும் எனக்கு நடக்கலையே, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விரும்புகிற காரியம், நீங்கள் நடக்கணும்னு விரும்புகிற காரியம், இன்றைக்குள்ள சூழ்நிலை அதற்கு ஏதுவில்லாமல் இருக்கும்போதும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நன்மைகளை ஆண்டவர் செய்ய போகிறார். அந்த நன்மைகளை செய்யும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நன்மை வரும்போது அது உங்களை தலையை நிமிர வைக்கும், உங்களை சந்தோஷிப்பிக்கும், உங்களை மகிழ வைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் அறியாதிருந்த, இன்னும் காணாதிருக்கிற நன்மைகள் அநேகம் உண்டு. அவைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அவைகளை பார்த்து மகிழ்வீர்கள். இதுவரைக்கும் இல்லாத உயர்வையும் கனத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பாருங்களேன், முந்தின நாள் வரைக்கும் அவனுக்கு சொல்லப்பட்ட பெயர் என்ன அப்படின்னா, எலிசாவுக்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன். அப்போது இதுவரைக்கும் அந்த நன்மை இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை அபிஷேகித்து எலியாவின் வாழ்க்கையிலே அவனை பின்பற்றி அவனுடைய காரியங்களை அந்த அவனை பின்பற்றி கொண்டே வரும்பொழுது அவன் உயர்த்தப்பட்டான். அப்போ பாருங்க, கடைசியில் எலிசாவின் தேவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத ஆசீர்வாதங்களை கொடுக்க நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கும், உங்கள் வீட்டாருக்கும், உங்கள் தொழிலுக்கும், உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் இந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கணும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். இந்த காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஏன்னா நிறைய காரியங்களில் நம்ம பார்க்கும்போது, நிறைய காரியங்கள் நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை இன்னும் நம்முடைய கண் காணவே இல்லை. இன்னும் நம்ம பார்த்துருக்குது ரொம்ப கொஞ்சம். ஆனால் கர்த்தர் நமக்கு பெரிதான நன்மைகளை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. ஆண்டவர் பண்ணின வாக்கு தத்தத்திற்கும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சொந்த கண்களினால் அந்த நன்மைகளை காண வைப்பார். இதுவரைக்கும் நடந்தவைகள் உங்களை கலங்க பண்ணி இருக்கலாம், இதுவரைக்கும் நடந்தவைகள் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், இதுவரைக்கும் நடந்தவைகளை பார்த்து நீங்கள் கண்ணீர் வடித்திருக்கலாம். ஒருவேளை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் கணவருடைய வாழ்க்கையிலே, ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களின் சமாதானத்தை குறித்த காரியங்களிலே, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை பார்த்து நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறீங்களா? சோர்ந்து போனீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கடன் பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போனீங்களா? ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரியது. நீங்கள் ஒரு சின்னதாக நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் நம்முடைய ஆண்டவருடைய நினைவுகள் மிகவும் பெரியது. நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நன்மையை
உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் கண்டிராத நன்மைகளை கொடுத்து உங்களை வாழ்ந்திருக்க செய்ய போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். நம்ம ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அவங்க காணலப்பா, ஆனால் இன்றைக்கு நீர் வாக்கு கொடுக்கிறீர். இதுவரைக்கும் கண்டிராத மேன்மைகளை, இதுவரைக்கும் கண்டிராத உயர்வுகளை, இதுவரைக்கும் கண்டிராத மேன்மைகளை, இதுவரைக்கும் கண்டிராத ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உடைய பிள்ளைகளை உடைய நன்மையினால் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு பரிசுத்தத்தை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அனுபவித்திராத நன்மைகள் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளுக்காக சொன்ன ஒவ்வொரு நல்வார்த்தைகளையும் என் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை இந்த நாட்களிலே உங்களுடைய கண்கள், உங்களுடைய சொந்த கண்கள் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த, நீங்கள் சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதிக்க கர்த்தர் வைப்பார். காட் பிளஸ் யூ.